இந்த ஐபிஎல்ல ஓட்ட விழுந்த படகுல பயணம் பண்ண மாதிரி ப்ளே பண்ண கேகேஆர் டீம் எப்படியோ அந்த ஓட்டையை சரி பண்ணி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் 5 மேட்சஸ்ல வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ புரட்டி போட்டுட்டு இருக்காங்க. கேகேஆர் விசஸ் ஜிடி ப்ளே பண்ண மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஜிடி டீம் பவுலிங் எடுத்திருப்பாங்க. ஏன்டா பவுலிங் எடுத்தோம் யோசிக்க வைக்கிற மாதிரி ஃபின்னாலன் மொத்தமா 10 6 4 4 அடிச்சு 35 பால்ல 93 ரன் எடுத்து குஜராத் டீம் ஒரு பக்கம் வச்சு செஞ்சியும் இந்த பக்கம் ரகுவன்ஷி மொத்தமா 7 6 4 4 அடிச்சு 44 பால்ல 82 ரன் எடுத்து டீமோட ரன் ரேட்டை குயிக்கா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாரு. பினிஷிங்ல வந்த கேமரான் கிரீடம் அதிரடியா பிளே பண்ணி 28 பால்ல 50 போட்டதால இன்னிங்ஸ் முடிவுல கேகேஆர் டீம் 2 விக்கெட் விட்டு 247 ரன் எடுத்திருப்பாங்க. சேஸ் பண்ண வந்த சாய் சுதர்ஷன் அன்பார்ச்சுனேட்டா 23 ரன்ஸ்ல ரிட்டையர்ட் ஆகி வெளியே போயிருப்பாரு. பட் கில்லன் பட்லர் 2 பேரும் சென்சிபிளா பிளே பண்ணி டீமோட ரன் ரேட்டை குயிக்கா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. சுமன் கில் 85 ரன்ஸ்லயும் ஜாஸ் பட்லர் 57 ரன்ஸ்லயும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அகைன் சாய் கம்பேக் கொடுத்து 50 போட்டிருப்பாரு. இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம சீக்கிரமா ஆல் அவுட் ஆகாம குஜராத் டீம் முடிஞ்சவரை இந்த மேட்சை க்ளோஸா கொண்டு போய் 29 ரன்ல லாஸ் ஆகிருப்பாங்க. இந்த மேட்ச்ல 4 ஓவர் போட்டு வெறும் 29 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் எடுத்து அசத்தின சுனில் நரேன் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்கி சம்பவம் பண்ணிருப்பாரு. கொல்கத்தா டீம் அடுத்து வரப்போற எல்லா மேட்சஸையும் ஹை ரன் ரேட்ல வின் பண்ணிட்டு ஒருவேளை இந்த 4 டீம்ல ஒரு டீம் பிலோ 15 பாயிண்ட்ஸ்ல முடிச்சா கேகேஆர் டீம் குவாலிஃபை ஆவாங்க. ஒருவேளை அவங்க வெறும் 13 பாயிண்ட்ஸ்ல பினிஷ் பண்ணா பஞ்சாப், ஆர்ஆர், சிஎஸ்கே இவங்க எல்லாம் அடுத்து வரப்போற மேட்சஸ்ல லாஸ் ஆகணும். அதே நேரத்தில் பஞ்சாப் டீமோட ரன் ரேட்டை விட இவங்களோட ரன் ரேட் அதிகமாக இருந்தா இவங்க குவாலிஃபை ஆவாங்க. இன்னும் 11 லீக் மேட்சஸ் மட்டுமே பேலன்ஸ் இருக்கும்போது இன்னுமே ஆர்சிபி டீம் கூட அஃபிஷியலாக குவாலிஃபை ஆகாமல் இருக்காங்க. மும்பை அண்ட் லக்னோ டீமை தவிர மற்ற 8 டீம்ஸுக்குமே ஏதோ ஒரு வகையில் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து நடக்க போகிற மேட்சஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் தான் அமைஞ்சிருக்கு. இந்த டஃப்பான சிச்சுவேஷன்ல இருந்து எந்த 4 டீம்ஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் ஆர்சிபி டீம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஃபில் சால்ட்டை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ஸ் படி அவர் பிளே ஆஃப் மேட்சஸ் அப்போ டீமோட ஜாயின் ஆகுவாருன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி டீம் பஞ்சாப் டீமை வின் பண்ணி சிஎஸ்கே டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.